ஹலோ சொந்தங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு அறுத்து அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். எங்கள் பேத்தி செஞ்சது இது. காலேஜ் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் வேணும்னு செஞ்சாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறாங்க. அதில் உப்பு போட்டாச்சு. இப்போ வெள்ளரிக்காயை நல்லா அப்படி சீச்சி வச்சுருக்குது, அதையும் போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கு. ஒரு தக்காளி எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கு. நல்லா பிணைஞ்சு விட்டுக்குவோம். பிணைஞ்சதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் பிணைஞ்சிக்கலாம். இதையும் பிணைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூனு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள் அதையும் போட்டுக்குவோம். நல்லா எல்லாம் ஒன்றா போட்டு பிணைஞ்சிக்கிடலாம். பிணைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைனஸ் போட்டிருக்குது. அதில் மைனஸ் போட்டு அதையும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்குவோம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போடுது, அதையும் பார்த்துருவோம். எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் வந்து சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்லைஸ் வச்சு ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு ஒரு ப்ரெட்டில் வச்சுக்கலாம். ஒன்றில் வந்து மைனஸ் தடவிக்கலாம், ஒன்றில் டொமேட்டோ ஹெச்சப் தடவிக்குவோம். ஒரு ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை வச்சுக்கலாம். ரெண்டையும் ஒன்றா வச்சு மூடி நம்ம வந்து அடுப்பில் வச்சு சட்டியில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்படி வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்குவோம். பாருங்கள், அப்படி சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு போட்டு போட்டு எடுங்க, சூப்பராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரெண்டாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எங்களுக்கும் செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுங்க. டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.